கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் இன்று ஜூன் 25ஆம் தேதியன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வார்டு எண் 38க்குட்பட்ட மருதமலை சாலை, ஐஓபி காலனி, திருவிக நகர் பகுதிகளில் செயல்பாட்டில் இல்லாத நுண்ணுயிர் உரம் தயாரிக்கும் மையத்தில் புதிய திட்டப் பணிகள் தொடங்குவது தொடர்பாகவும், ஐஓபி காலனியில் ரூபாய் 97 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் தரைமட்ட பாலம் குறித்தும் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து வார்டு எண் 36க்குட்பட்ட வடவள்ளி, இபி காலனி பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிகளை நேரில் பார்வையிட்டு பணிகளை விரைவாக முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வார்டு எண் 35க்குட்பட்ட மாசாணியம்மன் நகர் பகுதியில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணிகளையும், செயல்பாட்டில் இல்லாத மாநகராட்சி கட்டிடத்தை புனரமைத்து புதிய திட்டங்களை செயல்படுத்தும் பணிகளை பற்றியும் ஆய்வு செய்தார். இத்தகவல்களை கேட்டறியும் போது பொதுமக்களிடம் இருந்தும் கருத்துக்களை பெற்ற மாநகராட்சி ஆணையாளர் அனைத்து பணிகளும் தரமான முறையில் விரைவாக நடைபெற வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் மேற்கு மண்டல தலைவர் KA தெய்வயானை தமிழ்மறை, உதவி ஆணையர் துரைமுருகன், உதவி செயற்பொறியாளர் சவீதா, மாமன்ற உறுப்பினர் சம்பத், உதவி பொறியாளர்கள் விமலா, ராஜேஷ் வேணுகோபால், சுகாதார ஆய்வாளர் ராஜேந்திரன் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் பங்கேற்றனர்.